சாலை பராமரிப்பு இல்லாத ஒரு ரோடு அப்படின்னு பார்த்தா இப்ப காஜாப்பேட்டை, செந்தனிபுரம், சங்கலாண்டபுரம் அந்த சைடு போற ஒரு ரோடா தான் இப்ப இருக்கு. 5 மாசத்துக்கு முன்னாடியே அந்த ரோடை வந்து ஏதோ ஒரு பராமரிப்பு வேலைக்காக நோண்டி போட்டாங்க. ஆனா இப்போ வரைக்கும் அந்த ரோடை சரி செய்யணுன்ற எண்ணத்துல இருக்காங்களா இல்லையான்றதே தெரியல. ஏற்கனவே நம்ம ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி அந்த ரோடோடைய நிலைமை எப்படி இருக்கு, அது மக்கள் எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு இப்போ வரைக்கும் அந்த ரோடு சரி செய்ய வெறும் ஜல்லிக்கல்ல கொட்டி வச்சிருக்காங்க. அந்த ஜல்லிக்கல்லுல வண்டி வேகமா போறப்ப என்ன ஆகுது அப்படின்னா சறுக்கி விட்டுருது. இதுல நாய்க்கள் தொல்லை வேற. அந்த சைடு போற குழந்தைகள்ல இருந்து பெரியவங்கள வரைக்கும் நாயும் துரத்துது, இந்த ரோடும் துரத்துது. அவங்க எங்கேயாவது போய் விழுந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போலான்னு பார்த்தா அந்த ஆஸ்பத்திரி க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா பஸ் போற புழுதி அந்த ஆஸ்பத்திரி ஃபுல்லா ஸ்பிளிட் ஆயிடுது. நோய்க்காண்டி நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகணும், அங்க இருக்கிறவங்களுக்கு நோய் வந்துருமான்னு பயந்துட்டு ஆஸ்பத்திரியை லீவ் விட்டு வச்சிருக்காங்க, மெடிக்கலை லீவ் விட்டு வச்சிருக்காங்க. உணவுப் பொருட்களும் அங்க சாப்பிட முடியல, வெறும் மண்ணு புழுதி. அங்க கடை வச்சிருக்கவங்கல இருந்து சாதாரண ஒரு பொதுமக்கள் தண்ணி கொண்டு போற வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எவ்வளவு புழுதியை தான் நம்மளும் சாப்பிட முடியும்? அந்த ரோடை நீங்களே பாத்தீங்கன்னா வெறும் ஜல்லிக்கல்லு. அதுல கொஞ்சம் வேகமா குழந்தைங்களோ சைக்கிளை ஓட்டிட்டு வந்தாலோ சரிச்சு விட்டுரும் பிரேக் பிடிச்சாங்கன்னா. அந்த ரோடை எப்ப போடுவாங்க அப்படின்றது தெரியல. இந்த இதுல என்னன்னா நைட்டு அந்த ரோடு எப்படி வெளிச்சம் இருக்குன்னு தெரியாம ஹைபீம்ல வச்சு வண்டியை ஓட்டிட்டு வராங்க. அதுவும் இப்ப நம்ம பைக்ல எல்லாம் இருக்கிறத பாத்தீங்கன்னா வெள்ளை கலர் பல்பு இருக்கு, அது டைரக்டா அங்க ஆப்போசிட்ல வரவங்க கண்ணுல அடிக்குது. அவங்க இங்க இருக்கிற பள்ளத்தை அனுசரிக்கிறதுக்காண்டி அதை குறைக்கவும் டிம் பண்ணவும் மாட்டேங்கிறாங்க, பிரேக்லயே வச்சு ஓட்டிட்டு வராங்க. அந்த எய்தாப்ல வர ஆளுங்களுக்கு 2 வீலர் வருதா கார் வருதா என்ன வருதுன்னே தெரியாம அது ஆக்சிடென்ட் ஆகிடுது. நம்ம வண்டி ஓட்டுறப்ப எய்தாப்ல வரவங்களுக்கும் கஷ்டம் கொடுக்காம டிம் பண்ணி பிரேக் பண்ணி ஓட்டிட்டு போகணும். நம்ம அந்த ஒயிட் கலர் லைட்டை போட்டுட்டு அதை டிம்லையும் வைக்காம ஃபுல்லா ஹை பீம்ல வச்சுட்டு ஓட்டணும்னு வச்சுக்கோங்களேன், எய்தாப்ல வரவங்களுக்கு கண்ணும் தெரிய மாட்டேங்குது. சரியா? அவங்க எங்கேயாச்சும் கொண்டு போய் விட்டுறாங்க, இல்ல நம்ம ஓட்டிட்டு வர நம்ம வண்டியிலேயே கொண்டு வந்து விட்டுறாங்க. நம்ம அந்த ஹை பீம்னா என்ன, ஏன் அதை யூஸ் பண்றோம், டிம்ம எதுக்கு வைக்கணும், பிரேக்ல எதுக்கு வைக்கணும், பாஸ் எதுக்கு போடணும் இப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ரோடு வசதியும் சரியா இல்ல, மக்களும் சரிவர அதை புரிஞ்சுக்கிட்டு பைக் ஓட்டுற நிலைமையிலயும் இல்ல. அந்த ரோடை சரி பண்ண மக்கள் எல்லாமே அனைத்து விதத்திலையும் கோரிக்கை வச்சிருக்காங்க. இப்ப நம்ம மூலியமாவும் ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. அந்த ரோடை முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த ரோட்டை போட்டு கொடுங்க. மக்களுக்கும் நல்லது, அந்த பயனாளர்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் நல்லது.